தெனாலிராமன் கதைகள் 295. இயற்கை. விஜயநகர பேரரசில் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தனது அவையில் அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அரண்மனைக்கு வெளியே ஒரு முதியவர் அழுது கொண்டே நின்றிருப்பதாக காவலர்கள் வந்து தெரிவித்தனர். மன்னர் அந்த முதியவரை உள்ளே அழைத்து வர உத்தரவிட்டார். உள்ளே வந்த முதியவர், மன்னா, என் வீட்டின் அருகே இருந்த ஒரு பெரிய மரத்தை பக்கத்து வீட்டுக்காரர் எந்தவித காரணமும் இன்றி வெட்டிவிட்டார். நிழல் தருவதற்கும் பறவைகள் வாழ்வதற்கும் உதவிய அந்த மரம் இப்போது இல்லை. அவர் செய்த இந்த செயல் எனக்கு பெரும் துயரத்தை தருகிறது என்று கதறினார். மன்னர் பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து விசாரிக்க சொன்னார். அவரோ, மன்னா, அது என் நிலத்தில் வளர்ந்த மரம், நான் அதை வெட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று அதிகாரத்தோடு கேட்டார். இந்த சிக்கலை தீர்க்க மன்னர் தெனாலிராமனை பணித்தார். தெனாலிராமன் அந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு அவைக்கு திரும்பினான். பிறகு அவன், மன்னா, அந்த முதியவர் சொல்வது சரிதான். மரம் என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, அது உயிர்களை காக்கும் ஒரு உறவு. இப்போது ஒரு பரிகாரம் செய்யலாம். அந்த நபர் மரம் வெட்டிய இடத்தில் மீண்டும் 10 மரக்கன்றுகளை நட்டு அவை மரம் ஆகும் வரை அவரே தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். இதுவே அவருக்கு தண்டனை என்றான். அவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். மரம் வெட்டியதற்காக வருத்தப்பட்ட அவர் கன்றுகளை நட்டு வளர்க்க தொடங்கினார். சில காலம் கழித்து அந்த பகுதி மீண்டும் பசுமையாக மாறியது. அப்போது தெனாலிராமன், மன்னா, பாவம் என்பது பிறர் மனதை நோகடிப்பது மட்டுமல்ல, இயற்கையை அழிப்பதும் தான். அந்த நபர் செய்த தவறுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றான். மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவனுக்கு பரிசுகள் வழங்கினார். அந்த முதியவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார். தெனாலிராமனின் தீர்ப்பு ஊர் மக்கள் அனைவரையும் நெகிழ வைத்தது. இயற்கை மற்றும் உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதே உண்மையான வாழ்வு என்பதை அன்று அனைவரும் புரிந்து கொண்டனர். நீதி. இயற்கையை பாதுகாப்பதும் பிற உயிர்களை காப்பதும் வாழ்வின் கடமையாகும். மக்களே, உங்களுக்கு பிடித்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.